இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். நான் ஜாமீன்ல வெளியே வர்றது கீர்த்திக்கு தெரிஞ்சா அவங்க என்ன எதுலயாவது மாட்டி விட புதுசா திட்டம் போடுவாங்க. அதோட ராமோட குடும்பமும் சேர்ந்து எத்தனை பொய் சாட்சி வேணாலும் சொல்றதுக்கு தயாராயிடுவாங்க. அதனால அவங்க எதையுமே யோசிக்க வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் மாட்டிக்கிட்டத அவங்க நினைக்கட்டும். ஆனா நான் வெளியே வருவேன்னு அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி நான் வெளியே வந்து காட்டுவேன். நீ வெளியே வந்தால் மறுபடியும் மேலே அவங்க ஏதாவது பழி போடுவாங்க. எல்லாம் சரிதான். ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு தான் எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு, நான் தான் அவங்களை குத்துனேன்னு நான் எழுதி கொடுத்துட்டேன். எதுக்காக அப்படி எழுதி கொடுத்த? எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு. அந்த காரணம் தான் என்னை காப்பாத்த போகுது. இல்லைம்மா, நீ அவசரப்பட்டுட்ட. இது நான் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுன்னு. இதோட பலனை நீங்க கோர்ட்ல பார்க்கலாம். எனக்கு என்னமோ நீ சிக்கல மாட்டிக்குவேன்னு தோணுதுமா. அதுல நான் மாட்டிக்க கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அண்ணா, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நான் என் ராம விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அவர் இருக்கிற இடம்தான் இந்த வெண்மதிக்கு முட்டம். என்னம்மா சொல்கிறேம்மா, உன் மனசுக்குள்ள ஏதோ திட்டம் இருக்குன்னு தெரியுது. அது என்னன்னு எனக்கு புரியல. நல்ல திட்டம் தானே. நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நிரந்தர தீர்வு கொடுக்க போற திட்டம். நீங்க பயப்படாதீங்க, இதுல நான் தோக்கவே மாட்டேன். என்னோட புனிதத்தை நான் நிரூபிக்க இந்த தீயில நான் இறங்கிதான் ஆகணும். இது காலத்தோட கட்டாயம். என்னமோ சொல்ற, அந்த கடவுள் மேல நம்பிக்கை வை. அவன் நல்லபடியாக எல்லாத்தையும் நடத்தி வைப்பான். உன் அண்ணன் நானும் இருக்கேன், தைரியமா இரு. நீங்க என்ன நம்பினதுக்கு ரொம்ப நன்றின்னு. நீங்க இந்த ஜாமீன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு கோர்ட்டுக்கு வாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த ஏற்பாட்டை பண்றதுக்கு தான் போயிருக்காரு. அவர் என்னங்க கூட்டிட்டு வருவாரு. நாம அங்க சந்திப்போம்.